டெவான் கான்வே இருக்கிறாரு, ருத்து இருக்கிறாரு. ரெண்டு பேருக்குமே என்ன குறை? பவர் பிளேல 40 ரன் எடுத்துருவாங்க. கண்டிப்பாக 50 ரன். சார் ஸ்டார்டிங் அப்படினா எண்டிங் எங்களுக்கு இருக்கு சார். எண்டிங் யார் இருக்கா ஃபினிஷர்? என்ன சார் ஒரு எண்ட்ல வந்து ஒரு டூபே முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. எத்தனை நாள் அந்த டூபே தான் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணாதவரு அப்படின்னு சொல்லி அந்த சொல்றீங்க. சிவன் டூபேயா? ஓகே. அந்த டூபே சிக்ஸர் டூபே தான் வந்து ஆர்எச்எம்ஏ உருவெடுத்து இப்ப இந்தியன் டீம் ரோஹித் சர்மா கேப்டன்சில விளையாண்டவர். ஆமா, அந்த சிவன் டூபே இந்தியன் ஸ்குவாட்ல எடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். பவுலிங்ல வந்து மிச்சல் சாண்ட்னர் உங்களுக்கு தெரியாத பிளேயரா என்ன மாதிரியான பிளேயர் அப்படின்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் வளர்ப்பு இல்லையா? சென்னை சூப்பர் கிங் அதான் என்ன வளர்ப்பு. 4 சீசன்ல 18 மேட்ச் கொடுத்துருக்கீங்க இந்த ஆளுக்கு விளையாட கொடுத்துருக்கீங்க. அதான் நான் கேட்கிறேன், அதை பத்தி நீங்க வளர்ப்புன்னு வேற சொல்லுவீங்க நீங்க. நீங்க நான் சொல்லுவேன், நீங்க கேட்டீங்கன்னா என்னது அவர் பேர் என்ன, மைக்கேல் ஹசியை நாங்க வளர்த்து விட்ட பிள்ளைதான் அப்படின்னு சொல்லுவீங்க. அண்ட் தீபக் சேர சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒழுங்கா யூஸ் பண்ணலன்றதே நான் சொல்லுவேன். அவருக்கு வந்து டுவர்ட்ஸ் எண்ட் கடைசி ஓவர் எல்லாம் கொடுக்கறது வந்து அவருக்கு ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது, அஃப்கோர்ஸ் இருக்குது. அந்த இடத்த எங்களுக்கு வந்து இங்க பாக்குறதுக்கு ட்ரெண்ட் போல்ட்டும் இருக்கிறாரு, பும்ரா எடுத்துருக்காரு. கடைசி இது டெத் ஓவர்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. ஸ்விங் ஒரு விஷயம் கிளிக் ஆகணும்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் தர்மடி வாங்குவாங்க. எங்களுக்கு அந்த பஞ்சாயத்தே கிடையாது. அதாவது ட்ரெண்ட் போல்ட் தர்மடி வாங்குவாரு. ஓகே ஸ்விங்ல ஓகே 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 சரி ஓகே ஓகே ஓகே. அதாவது ட்ரெண்ட் போல்ட் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் போயிட்டு கலக்குன ஒரு ஆளு ஸ்விங் இல்லனா தர்மடி வாங்குவாரு. மொத்தமா வந்து எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச ஒரு மனுஷன், ஒரு ஸ்பின் மாஸ்டர். அவருக்கு அல்லாஹ் ஹசன் பாருனா என்ன செய்ய சார், தூக்கி சாப்பிடுவார் சார். அதாவது அல்லாஹ் ஹசன் பார் வந்து 18 வயசு பையன். சோ நீங்க வந்து கேரக்டீங்க என்னதான் சீனியர் ஃபைன் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட். உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா வந்து அன்னெசரி பையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். நாலு அஸ்வினுக்கு 10 கோடி கொடுக்கறது வர்த்தான்ற ஒரு क्वेश्चन. முக்கியமா வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமே கலக்கி இருக்காங்க அப்படின்றப்ப வந்து ஹோம் கண்டிஷன் சேப்பாக அவர் என்ன இன்ச் பையா தெரியும் அந்த மனுஷனுக்கு, அவருக்கு தெரியாததா? இவ்வளோ காலம் கழிச்சதுக்கு அப்புறமா 10 கோடி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார் ராபின் வின்சர் 65 லட்சத்துக்கு நாங்கள் தூக்கியிருக்கிறோம். அது வந்து வேற லெவலான ஒரு பையா இருக்க போகுது. டுவர்ட்ஸ் த எண்ட் ஃபினிஷர், இந்தியன் ஃபினிஷர் எங்களுக்கு முதலாக வர போறாரு. ஸோ இதுக்கப்புறம் நான் பார்க்குறீங்க. ஸோ அதனாலவே மும்பை இந்தியன்ஸ் ஹேட் அ பெட்டர் ஆப்ஷன். சென்னை வர்சஸ் மும்பை, இது வந்து யூஸ்வலாக வேணும்னா எல் கிளாசிக்கோ ஆஃப் ஐபிஎல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அண்ட் இப்போ நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 டீம்ஸில் யார் பெட்டரான டீம் எடுத்துருக்கிறாங்க, யார் அவங்களோட அட்ரஸ் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 டீமுமே போன சீசன் வந்து ரொம்ப ஒரு மோசமான சீசனாக தான் இருந்துச்சு. 2 பேருமே பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகாமல் 2 பேரும் குரூப் ஸ்டேஜில் விட்டாங்க. அதுவும் மும்பை வந்து கடைசியில் இருந்தாங்க, சென்னை வந்து கொஞ்சம் கடைசியில் வந்து விட்டுட்டும் போனாங்க. ஸோ இப்போது அவங்களோட நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸ் எல்லாம் அவங்க சார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அண்ட் இதில் வந்து யார் பெட்டர் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்றதான் அது ஐ பர்சனலி சே இட்ஸ் மும்பை அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். சொல்லாமலே தெரியும் சார். ஏன்னா அவங்க உண்மையாகவே ஒரு பயங்கரமான நிறைய 2-3 ஸ்டீல் வேறு பண்ணியிருக்கிறாங்க. 2-3 நல்ல சைனிங், எந்தெந்த பிரச்சனை எல்லாமே சார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுது. அண்ட் நீங்கள் அதில் சென்னை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. எதனால சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அவங்க அப்போல இருந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த முக்கியத்துவமான வீரர்களை வந்து எப்பயுமே வச்சிருப்பாங்க. அப்சல்யூட்லி தீபக் சாகர் விட்டது வந்து ஒரு சைடு எல்லாருமே வந்து அப்பா இன்ஜுரி ஆன போயிட்டாண்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தாலும், பட் ஆனால் இருந்தாலுமே வந்து அவர் ஒரு சென்னை பாய். முன்னாடி வந்து ஆர்பிஎஸ்ல இருந்தாப்புல 1000 தான் இருந்தாலும் வந்து ஒரு நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் நிறைய நேரத்துல வந்து பயங்கரமா பண்ணியிருக்காரு, இல்லைன்னா சொல்லல, பேட்டிங்லயும் கை கொடுத்துருக்காரு. பட் அப்படி இருந்து 9 கோடி வரைக்குமே போக தான் செஞ்சாரு சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுவும் 11 கோடி பர்ஸ்ல இருக்கும்போது 9 கோடி வரைக்கும் போனாங்க. ஃபிளமிங் போனாரு. பட் அப்படி இருந்துமே வந்து அப்சல்யூட்லி ஒண்ணுமே. சரி, எதனால அவங்க பெட்டரான இதுன்னு கேட்குறேன், பெட்டரான ஆப்ஷன் எதனால வச்சிருக்காங்க? அதான் சொல்றேன். ஆக்சுவலா வந்து எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஸ்டீல் 2-3 தடவை பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட இருக்கிற அன்சுல் காமஜோ தூக்கியாச்சு. நீங்க எப்படி மீம்ல அவன் பொருள் எடுத்து அவனே போடுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் அதே பொருளை போடுங்க. சாண்டர் நாங்கள் வாங்கியிருக்கோம் பேஸ் பிரைஸ்ல. அது இருந்துட்டு போகுதுங்க. இங்கே 1000 தான் இருந்தாலும் அங்கே சாண்டர் இங்கே 100 ஆகும்போது ஓகேவா இருப்பாரு. அது போக உங்களுக்கு என்ன பேட்டிங்ல என்ன குறைஞ்ச தடவை எங்களுக்கு எல்லைச்சாமி இருந்தாலும் யூஸா இருந்துச்சு. இருந்தாலும் சூப்பரா 2 பிளேயர்ஸ், விஜய் சங்கர் ஒரு பிளேயரும் தீபக் கூடான ஒரு பிளேயர் வாங்கிருக்கீங்க. மாசா சரி அப்படி இருந்தாலும் வந்து இந்த நீங்க சொன்னீங்க தீபக் கூடா விஜய் சங்கர் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல நல்லா பயங்கரமா ஆடக்கூடிய நல்ல டேலண்டடான பிளேயர்ஸ் தான், இல்லைன்னு சொல்லல. விஜய் சங்கர் பார்ட் டைம் பவுலராகவும் யூஸ் ஆவாரு. ஸோ டாப் 5மே எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் கீழே பவுலிங்குமே வந்து தேவையான அளவு இருக்குது. அதன் எல்லிஸுமே எடுத்துருக்காங்க. அது வந்து இன்னும் 2-3 யங்ஸ்டர்ஸ் வேற எடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பிளேயர் ஒருத்தர் எடுத்துருக்காங்க. விக்கெட் கீப்பர் என்ன கேட்குறேன், உங்களுக்கு நேத்தன் எல்லிஸ் எடுத்தாச்சு, பதிரனா எடுத்தாச்சு, ரச்சின் ரவீந்திரா எடுத்தாச்சு, டெவன் கான்வே எடுத்தாச்சு,
யாரெல்லாம் நீங்க இதுல விளையாட வைக்க போறீங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல? நூர் அகமது வேற 10 கோடிக்கு இப்படி வேற காட்டி 10 கோடிக்கு எடுத்திருக்கீங்க நீங்க. ஆமா 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 இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சதுனால தான். சரி, இப்போ 5 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல எந்த 4 பேர் வைக்க போறீங்கன்ற ஒரு கண்டிப்பாக ஆஃப் கோர்ஸ் டெவான் கான்வே ருத்து கன்ஃபார்ம். சோ அப்படி இருக்கும்போது டெவன் கான்வே அண்ட் ருத்ராஜ் ஓவர்சீஸ் இல்ல. இல்ல நான் வந்து காம்போ சொல்றேன். இவங்க ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிட்டாங்களா? சரி இல்ல நான் ஓவர்சீஸ் ஓகே டெவான் கான்வே கன்ஃபார்ம், கீழே 10 ரன் கன்ஃபார்ம். அப்படி இருக்கும்போது அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பின் ட்ராக் அந்த நூர் அகமது உள்ள வந்துருவாரு. நடுவில் வந்து ஒன்னு ஏதாவது ஒரு வேற யாராவது எடுத்தாங்க ஒரு ஆல்ரவுண்டர், சாம் கரன் கன்ஃபார்ம். 3 பேர் இங்க. ஒன்னு நாத்தன் எல்லிஸ் ஆர் நூர் அகமது. இவங்க 2 பேரை தான் மாத்தி மாத்தி விளையாட வைக்க போறோம். ரச்சின் வந்து அது கண்டிஷன்ஸை பொறுத்து. எந்த கண்டிஷன்? அதாவது டெவன் கான்வே, அதாவது இந்த கண்டிஷன் என்ன, டெவன் கான்வே இன்ஜுரியில இருந்தாருன்னா ரச்சின், டெவன் கான்வே ஃபிட்டா இருக்காருன்னா ரச்சினுக்கு இடமே கிடையாது ஆக்சுவலா. அப்படிலாம் இருந்து நீங்கலாம் நினைச்சு சரி நான் என்ன கேட்கறேன், இல்ல அப்போ உங்களுக்கு எடுத்துக்கிறீங்க. சரி அப்ப 4 எனக்கு கேக்குறேன், 4 ஓவர்சீஸ் யாரெல்லாம் நான் கேக்குறேன். உங்களுக்கு ரச்சின் வந்து தேவையில்லாத பையா தான் இருக்க போறாரு. டெவான் கான்வே 10 ரன் கன்ஃபார்ம்ங்க. இன்னொன்னு சாம் கரன் கண்டிப்பா இருப்பாரு. ஏன்னா ஒரு பரமான. சரி 3 பேர் கன்ஃபார்ம். 3 பேர் கன்ஃபார்ம். இப்போ அந்த ஒரு பிளேஸ் 10 கோடி கொடுத்த நூர் அகமதா, நாத்தன் எல்லிஸா இல்ல ரச்சின் ரவீந்திரா? நாத்தன் எல்லிஸை எப்பவுமே வந்து பிரைமரியா வச்சுக்க மாட்டாங்க. ஓகே ரைட். அப்போ 10 கோடி கொடுத்த நூர் அகமது இல்ல ரச்சின் ரவீந்திரா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் வந்து ஃபிக்ஸ் ஆவாங்க. ஒன்னு இப்போ ஒரு இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வரலாம். 10 ரன் உட்கார வச்சுட்டு ரச்சின் ரவீந்திரா உள்ள வரலாம். ஒரு ஃபாரின் தான ஆப்ஷன் தானே. ஸோ அப்படி இருக்கும்போது இல்ல 3யோடய போலாம், தப்பு இல்லை. அதுமே இதுக்கு முன்னாடி நடந்தது அந்த மாதிரி. சென்னை பிச்சுனா கண்டிப்பா நூர் அகமது தான் விளாடுவார், ரச்சின் விளாட மாட்டார். அவையில இல்ல வேற ஏதாவது பேட்டிங் கண்டிப்பா தேவை அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபாரின் பவுலரை குறைச்சிட்டு இல்ல ஒரு ஃபாரின் பேட்டர் சம்திங் யாராவது குறைச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ரச்சினை உள்ள கொண்டு வருவாங்க. அப்சல்யூட்லி நோ டவுட். இதுல நீங்க வருத்தப்படுறீங்க, பயம் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு ரச்சின் ரவீந்திரா வந்து அன்னெசரி பையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். 4 ரச்சின் ரவீந்திரா அன்னெசரி. நான் எதனால கேட்கறேன்னா, உங்களுக்கு வந்து ரச்சின் ரவீந்திராவுக்கு வந்து நீங்க ஆஃப்கோர்ஸ் என்ன சொல்றது, அவர் விளையாடுவாரான்றது ரொம்ப பெரிய டவுட். நாத்தன் எல்லிஸ் ஓகே ரைட், அவர் செகண்ட் இதுக்கு தான் ஆட போறாரு, செகண்ட் இயர் தான்ட்டு. ஸோ ரச்சின் ரவீந்திரா எதுக்காக இவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. மேபி லைக் அடுத்த மெகா ஆக்ஷன்ல கான்வே விட்டுட்டு ரச்சினை உள்ள எடுக்க போறாங்களா அப்படின்னு ஒரு இருக்கு. ஓகே ரைட், அது ஃபைன். அப்படி இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். அஸ்வினுக்கு 10 கோடி கொடுக்கறது வர்த்தான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒரு ஸ்பின்டுவோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்டுவோ முக்கியமா வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமே கலக்கி இருக்காங்க அப்படின்றப்ப வந்து ஹோம் கண்டிஷன் சேப்பாக அவர் என்ன எந்தெந்த இன்ச் பையா தெரியும் அந்த மனுஷனுக்கு, அவருக்கு தெரியாததா? இல்ல இருக்கும். பட் ஆனா இப்போ இவ்வளோ காலம் கழிச்சதுக்கு அப்புறமும் 10 கோடி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட மொத்தமே கம்மியான காசுல தான், கம்மியான பர்ஸ்ல தான் வந்தாங்க. ஸோ அது ஒரு இது இருக்கு. பட் இது சாம் கரன் வச்சுங்க மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் நான் ஏன் பெட்டர் அப்படின்றத நான் சொல்றேன். சென்னையில் இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். மும்பை இந்தியன்ஸ் போன டைம் இருந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக சார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரே ஒரு குட்டி இது என்னன்னா, யாரு விக்கெட் கீப்பராக இருக்க போறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு ராபின் மின்ஸ் தான் விக்கெட் கீப்பராக போவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. வில் ஜாக்ஸை அவங்க ஓப்பனிங்காக தான் வைக்க போறாங்க. ரிகல்டன் வந்து பேக்கப் தானே கேட்டா, ரிகல்டன் டெஃபினட்டா பேக்கப் தான். அவங்க வந்து அதனால வந்து ஓப்பனிங் ரோஹித் கூட, ரிகல்டன் வந்து பேக்கப். சாரி வில் ஜாக்ஸ் ஓப்பனிங். வில் ஜாக்ஸ் ஓபன் தான் பண்ணுவாருன்னு தோணுது. அது எப்படிங்க? வில் ஜாக்ஸ் வந்து ஃபுல் அண்ட் வில் ஜாக்ஸ் ஓபனராவும் ஆடி இருக்காரு. ஓபனரா நல்லாவே ஆடி இருக்காரு. நம்ம பாத்துட்டோம். ஓபனரா செஞ்சுரியா அடிச்சிருக்காரு. சோ அதனால he is capable of doing it. அவ்வளவுதான். ஓகே. சோ வில் ஜாக்ஸ் as ஓபனர் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க போவாங்க. வில் ஜாக்ஸ் அண்ட் ரோஹித் ஓபனரா இருப்பாங்க. 1 டவுன் 2 டவுன் 3 டவுன் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பக்காவா இருந்தது, அப்படியே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் உங்களுக்கு வந்து என்ன பவுலிங்ல வந்து மிச்சல் சாண்ட்னர், உங்களுக்கு தெரியாத பிளேயரா, என்ன மாதிரியான பிளேயர் அப்படின்றது சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங் அதான் என்ன வளர்ப்பு, 4 சீசன்ல 18 மேட்ச் கொடுத்துருக்கீங்க இந்த ஆளுக்கு விளையாட கொடுத்துருக்கீங்க. அதான் நான் கேட்கிறேன், அதை பத்தி நீங்க வளர்ப்புன்னு வேற சொல்லுவீங்க. நீங்க நான் சொல்லுவேன், நீங்க கேட்டீங்கன்னா என்னது ஒரு பேர் என்ன மைக்கேல் ஹசியை நாங்க வளர்த்து விட்ட பிள்ளைதான் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களோட ஆஸ்திரேலியா டீமுக்கு நல்லா பண்றாரு. உங்களுக்கு வர முன்னாடி நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க பாருங்க அந்த இதுக்குலாம் நான் வரவில்லை. ஸோ சாண்ட்னர் இருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வெறும் 18 மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் சரியா பயன்படுத்தாத ஒரு அருமையான லெஜெண்டரி பவுலர் தான் மிச்சல் சாண்ட்னர். அவர் வந்து எங்களுக்கு கரெக்டாக ஃபிட் ஆவாருன்றது தெரியும். தீபக் சஹர் அண்டர் வாங்கடே லைட்ஸ், அந்த ஓவர் கேஷ் வெதராக இருக்கட்டும், அந்த ஒரு சீ பிரீஸ் சுற்றி இருக்கும்போது அந்த ஸ்விங் எல்லாத்தையும் அசால்ட்டாக அடிச்சு தூக்க போறாரு. பவர் பிளே எல்லாம் எங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் அசால்ட்டாக தூக்க போறோம். பவர் ஸ்விங் இல்லை பார்ப்போம், வாங்க ஸ்விங்கு வரட்டும். இஃப் தீபக் சஹர் இஸ் ஃபிட் அவ்வளோதான். உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங்கர், தீபக் சஹர் ரைட் ஆர்ம் ஸ்விங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பிளேல வந்து ஒரு இருக்கிற அந்த மொத்தத்தையும் முடிச்சு எல்லாம் போறோம். அண்ட் தீபக் சஹரை சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒழுங்கா யூஸ் பண்ணலன்றதே நான் சொல்லுவேன். அவருக்கு வந்து டுவர்ட்ஸ் எண்ட் கடைசி ஓவர் எல்லாம் கொடுக்கறது வந்து அவருக்கு ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது, அஃப்கோர்ஸ் இருக்குது. அந்த இடத்த எங்களுக்கு வந்து இங்க பாக்குறதுக்கு ட்ரெண்ட் போல்ட்டும் இருக்கிறாரு, பும்ரா எடுத்திருக்காரு. கடைசி இது டெத் ஓவர்ஸ் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ தீபக் சஹர் இந்த பவர் பிளேலேயே ஒரு 3 ஓவர் போட்டு முடிக்கிறாரு அப்படின்னா வெறித்தனமான ஒரு ரிட்டர்ன்ஸ் அவர்கிட்ட வந்து கிடைக்க போகுது. எங்களுக்கு ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர் எங்களுக்கு எடுத்தாச்சு. ஒரு ப்ராப்பரான ஒரு தேர்ட் ஃபிட்
முதல் பவுலர் எங்களுக்கு எடுத்தாச்சு. அதுவும் இல்லாமல் எங்களோட ஓப்பனிங் வந்து இப்போதைக்கு செட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார் ராபின் வின்சர் 65 லட்சத்துக்கு நாங்கள் தூக்கியிருக்கிறோம். அது வந்து வேற லெவலான ஒரு பையா இருக்க போகுது. டுவர்ட்ஸ் த எண்ட் ஃபினிஷர், இந்தியன் ஃபினிஷர் எங்களுக்கு முதலாக வர போறாரு. ஸோ இதுக்கப்புறம் நான் பார்க்குவீங்க. ஸோ அதனாலவே மும்பை இந்தியன்ஸ் ஹேட் அ பெட்டர் ஆக்ஷன் தேன் சென்னை அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க சொன்ன அந்த அந்த ஸ்பின்ன்றத விட அந்த ஸ்விங் இதெல்லாம் ஏத்துக்க. அலாக் ஹசன் பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அலாக் ஹசன் பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நூர் அகமதுக்கு மொத்தமா வந்து எல்லாத்தையும் கரைச்சு குடிச்ச ஒரு மனுஷன், ஒரு ஸ்பின் மாஸ்டர். அவருக்கு அல்லாஹ் ஹசன் பார்னா என்ன செய்ய சார், தூக்கி சாப்பிடுவார் சார். அதாவது அல்லாஹ் ஹசன் பார் வந்து 18 வயசு பையன். சோ நீங்க வந்து நீங்க என்னதான் சீனியர் ஃபைன் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அஸ்வின் வந்து வேற லெவலான ஒரு பிளேயர் தான். பட் ஆனா 9-10 கோடி டூ மச்சா தெரியுது. நூர் அகமது அதே தான், ரொம்ப 10 கோடிலாம் ரொம்ப டூ மச்சா தெரியுது அந்த ஆளுக்கு. 20 crores நீங்க 2 ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்கிறீங்க. நாங்க இங்க அதே மாதிரியா சாண்ட்னர் 2 கோடிக்கும் அலாக் ஹசன் 4 கோடிக்கும் சொல்லிட்டு அதே குவாலிட்டியான பிளேயரை நாங்கள் 6 கோடிக்கு இங்கே எடுத்து முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 1/4 ஆஃப் த ப்ரைஸுக்கு மும்பை இந்தியன்ஸ் எடுத்துருக்காங்க அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி ஸ்பின் அட்டாக்கை. ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன் மும்பை ஹேட் பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. மும்பைட்ட என்னென்ன பிரச்சனைகள்லாம் இப்போதைக்கு இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. மும்பைட்ட இப்போதைக்கு இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ அவங்க ஸ்விங்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் தர்மடி வாங்குவாங்க. எங்களுக்கு அந்த பஞ்சாயத்தே கிடையாது. அதாவது ட்ரெண்ட் போல்ட் தர்மடி வாங்குவாரு. ஓகே ஸ்விங்கில் ஓகே ஓகே அதாவது ட்ரெண்ட் போல்ட் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் போயிட்டு கலக்கின ஒரு ஆளு ஸ்விங் இல்லைன்னா தருமடி வாங்குவாங்க. அவர் எந்த இடத்துக்கு போனாலும் ஓகே அடி வாங்குறதுன்றது T20ல எல்லா பவுலருமே அடி வாங்கிடுவாங்க. ஓகே அது ஆனால் அவர்கிட்ட விக்கெட் எங்களுக்கு கிடைக்கும். பவர் பிளேல எங்களுக்கு விக்கெட் கிடைக்கும். உங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட் கிளிக் ஆகலை அப்படின்னா எங்களுக்கு இங்கே இருக்கிறாங்க பின்னாடி என்னது ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு, ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிறாரு, பவுல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய பேக்கப் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வேற. ஓகே அப்படி இருக்க போகும்போது இங்கிட்ட பவர் பிளே எங்களுக்கு பயங்கரமாக கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு 2 ஆஸ்தான ஓப்பனர்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லை சாமியில் இருந்தாலும் தேவன் இருக்கிறாரு, எங்களுக்கு டெவான் கான்வே இருக்கிறாரு, ருத்து இருக்கிறாரு. 2 பேருக்குமே என்ன குறை? பவர் பிளேயர் 40 ரன் எடுத்துருவாங்க. கண்டிப்பாக 50 சார் ஸ்டார்டிங் அப்படினா எண்டிங் எங்களுக்கு இருக்கு சார். எண்டிங்ல யார் இருக்க ஃபினிஷர்? என்ன சார் ஒரு எண்ட்ல வந்து ஒரு டூபே முடிச்சு கொடுக்க மாட்டாங்க. எத்தனை நாள் அந்த டூபே தான் வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணாதவரு அப்படின்னு சொல்லி அந்த சிவன் டூபேயா? ஓகே அந்த டூபே சிக்ஸர் டூபே தான் வந்து ஆர்எச்எம்ஏ உருவெடுத்து இப்ப இந்தியன் டீம் ரோஹித் சர்மா கேப்டன்சில விளையாண்டவர். ஆமா அந்த சிவன் டூபே இந்தியன் ஸ்குவாட்ல எடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். மக்களே ஒண்ணும் இல்ல அப்படியே கண்ணி வெளியே வராரு. சோ அப்படியே போகும்போது அடுத்து கீழேயுமே எங்களுக்கு இருக்கு. சாம் கரன் இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, அது கீழ வந்து எங்க தலை இருக்கிறாருங்க. 4 பால் பிடிச்சிட்டு ஓகே ரைட் சார். அந்த 4 எவ்வளவு பால் பிடிச்சதுல இல்ல, ஹிட்மேன் மாதிரி வந்து 40 பந்து பிடிச்சு 10 ரன் அடிச்சு போறாலாம் கிடையாது. 40 பால் பிடிச்சு 10 ரன். ஆமா ஆமாங்க. இதுக்கு முன்னாடி வந்து T20 ஹிஸ்டரியில அதிக சிக்ஸர் அடிச்ச பிளேயர் யாருன்றது தெரியும் போல. எண்டர டெத்ல அதிக சிக்ஸர் யார் அடிச்சதுன்னு தெரியல. அவர் 43 வயசு ஆச்சு. இருந்தாலும் என்னங்க இப்ப வரைக்கும் ஃபிட்னஸோட இருக்கார்ல மனுஷன், அதுக்கு மேல என்ன வேணும்? அதே கைடன்ஸ் அப்படியே தானே இருக்குது. எனிவேஸ் CSK பெட்டருங்க அவ்வளவுதாங்க. ஓகே இதுதான் எங்களோட ஒபினியனா இருக்கு. உங்களோட ஒபினியன் அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.